தேவார பன்னிசை. முதலில் நால்வர் துதி. திருச்சிற்றம்பலம். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கலல் போற்றி. ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி. வாலி திரு நாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. பிடியதன் ஊரு உமை கோளமீகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும். பிடியதன் ஊரு உமை கோளமீகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும். அவரிடர் கடி கண அவரிடர்கடி கணபதி வர அருண்டினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிவளம் முறையிறையே. பிடியதன் உருவமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும். அவரிடர் கடி கணபதி வர அருளினர் மிக கொடை வடிவினர் பயில் வழி வளம் முறையிறையே. வளம் முறையிறையே. பிடியதன் உருவுமை கொளமிகு கரியது வடிகொடு தனதடி வழிபடும். அவரிடர் கடி கணபதி வர அருண்டினன் மிகு கோடை வடிவினர் பயில் வழிவளம் முறை இறையே. அடுத்த பாடல் பண் நட்டபாடை. முதலாம் திருமுறை ஞானசம்பந்த சுவாமிகள் அருளிய தேவாரம். 3 வயதில் திருஞான சம்பந்தர் தன் தந்தையாருடன் சீர்காழி தலத்தில் குளக்கரையில் அமர்ந்து தன் தந்தையார் தினமும் அந்த குளத்திலே அகர்மஷன மந்திரத்தை சொல்வதற்காக தண்ணீரில் மூழ்கி அவர் வழிபாடு செய்வது உண்டு. அந்த சமயத்தில் ஒரு நாள் குழந்தையும் நானும் வருவேன் என்று அடம்பிடித்ததால் குழந்தையை அழைத்து கொண்டு செல்கிறார். இந்த சீர்காழி பிரம்மபுரத்திலே தோணிபுரம் அந்த குளக்கரையில் குழந்தையை அமர்ந்து விட்டு அவர் குளிக்க போயிடுறாரு. குழந்தை குளிச்சு கழுத்து தரவரையும் பேசாமல் இருக்கு. அப்பா முழுகினதுக்கப்புறம் அப்பாவை காணமேன்னு அப்பா அப்படின்னு கூப்பிட்டு அழுகிறார் குழந்தை. இந்த சத்தம் அங்கே உள்ள தோணியப்பர் பிரம்மபுரம் சீர்காழியில் உள்ள தோணியப்பர் மேலே பெரிய 2 அம்பாலும் தோணியப்பரும் அம்பாலும் இருப்பாங்க. அந்த காதில் விழுந்த உடனே சிவபெருமான் சொல்ற குழந்தை அழுகுதே பாரு அப்படின்னு சிவபெருமான் பார்வதிகிட்ட கேட்குறார். பார்வதி பார்த்த உடனே அந்த குழந்தைய அம்மே அப்பான்னு சொன்ன உடனே அழுத உடனே தன் முளைப்பாலை கறந்து சிவஞானத்தை ஊட்டி பொன்னடிசிலில் ஊட்டியதாக. அப்பொழுது சிவஞானத்தை கலந்து ஊட்டியதால் அந்த குழந்தைக்கு சிவஞான பேர் 3 வயதிலே தேவாரம் பாட ஆரம்பித்தது. அந்த முதல் பாடல் நட்டபாடை பணியில் அமைந்துள்ளது. திருச்சிற்றம்பலம். தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவெண் மதிசூடி
காடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி தோடுடைய செவியன் விடையேறிவோர் தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த ஏடுடைய மலரான் முனை நான் பணிந்தேத்த அருள் செய்த பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே பீடுடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் அன்றே அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய அருநெறிய மறைவல்ல முனியகன் பொய்கை அலர்மேய பெருநெறிய பிரமாபுரம் பெருநெறிய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன் தன்னை ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த ஒரு நெறிய மனம் வைத்துணர் ஞான சம்பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் திருநெறிய தமிழ் வல்லவர் ஞான சம்பந்தன் உரை செய்த பந்தன் உரை செய்த ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே தொல்வினை தீர்தல் எளிதாமே. திருச்சிற்றம்பலம். இரண்டாவதாக சைவ நால்வர்களில் நாவுக்கரசு சுவாமிகள் திருமுனைப்பாடி நாட்டில் இங்கே பதிய பன்ருடின் ஊருக்கு பேர். அந்த ஊருக்கு அங்கே ஒரு சைவ வேளாளர் குடியில் பிறந்த ஒரு மிகவும் தொண்டு மார்க்கத்தில் மிகவும் ஈடுபட்டு தன்னை ஆட்படுத்தி கொண்ட 63 நாயன்மார்களில் ஒருவர். அவர் பெயர் இயற்பெயர் அவருக்கு மருள் நீக்கியார், அவங்க அம்மா அப்பா வச்ச பேர். அதுக்கப்புறம் அவர் சைவத்தை விட்டு சமணத்தை சார்ந்து சமணர்கள் மதத்தில் போய் சேர்ந்து அங்கே கொஞ்ச நாள் இருக்கிறார். அதுக்கப்புறம் அவர் அவங்க அக்கா திலகவதி அம்மையார், அவங்க மிகப்பெரிய சிவபக்தை, அவங்களும் 63 நாயன்மார்கள் ஒருவர்.
அவர் தன் தம்பி வேற்று சமயத்தை சார்ந்ததுக்காக மனம் வருந்து இறைவனிடம் மன்றாடி கேட்பார்கள். நான் திரும்பவும் சைவ சமயத்துக்கு வரணுமேன்னு சுவாமி சிவபெருமானை வேண்டி வணங்கும் பொழுது, அவன் முன்னே முனியாகி என்னோடு கைலையில் இருந்தவன், அவனை திரும்பவும் சைவத்துக்கு கொண்டு சேர்ப்பது என்னுடைய வேலைன்னு சொல்லி அவனை சூளை நோயை கொண்டு சூளை நோயை அவருக்கு ஆட்படுத்தி திரும்பவும் சைவ சமயத்திற்கு மாறுவதற்கு சிவபெருமான் அருள் புரிந்தார். அந்த சூளை எவ்வளோ சூளைனா இப்போ கேஸ்ட்ரிக் கேன்சர்னு சொல்கிறோம், அவ்வளோ கொடுமையான வியாதி. அது வயிறு வலி தாங்க முடியாது, உருண்டு பிறண்டு எல்லாம். இந்த சமணர்கள் பெரிய அந்த காலத்தில் மயிர் பீரியெல்லாம் தடவி எட்டுமோ வைத்தியங்கள்லாம் பண்ணி பார்ப்பாங்க. சமண சமயத்தில் அங்கே ஒன்றுமே சரியாகாது. அப்புறம் ஒரு நாள் இரவில் அந்த மடத்தை விட்டு வெளியேறி தெரியாமல் அக்கா வீட்டுக்கு வந்துடுவார். அக்கா திலகவதியார் திருவதிகை வீரட்டானம் அட்ட வீரட்ட தலங்களில் ஒன்றானது திருவதிகை வீரட்டானம். இப்போ பன்ருட்டின் பேர், அங்கே பெரிய சைவ சிவாலயம் இருக்குது. அங்கே அவரை வர சொல்லி அங்கே இறைவன் முன்பில் திருநீரை தலையிலே பூசி திருநீரை உட்கொள்ள சொல்லி அவர் இறைவனை வேண்டுகிறார். முதல் இறைவனை வேண்டும் பொழுது இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகத்தை பாடும் பலன் நிறைய பேருக்கு வயிற்று வலி, கேன்சரு, இல்லை ஏதாவது கேஸ்ட்ரைட்டிஸ் வந்தால் அந்த பதிகத்தை பாடினால் நிறைய பலன் உண்டு என்பது ஐதீகம். கொல்லிப்பனில் அமைந்தது. கூற்றாயினவாறு விளக்ககிலே கூற்றாயினவாறு விளக்ககிலே கொடுமை பல செய்தன நான் அறியேன். கூற்றாயினவாறு விளக்ககிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன். ஏற்றாய் அடிக்கே இரவும் பகலும் பிரியாது வணங்குவன் எப்பொழுதும். தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி தோற்றாது என் வயிற்றின் அகம்படியே குடரோடு துடக்கி முடக்கியிட ஆற்றேன் அடியேன். அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. போர்த்தாயங்கோர் ஆணையின் போர்த்தாயங்கோர் ஆணையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடமாட வல்லாய். போர்த்தாய் அங்கோர் ஆணையின் ஈருரி தோள் புறங்காடரங்கா நடம் ஆடவல்லாய். ஆர்த்தான் அரக்கன் தன்னை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அருகது கருதாய். ஆத்தான் அரக்கன்றனை மால்வரை கீழ் அடர்த்திட்டு அருள் செய்த அது கருதாய். வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய். வேத்தும் புரண்டும் விழுந்தும் எழுந்தால் என் வேதனையான விலக்கீடாய். ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில வீரட்டானத்துறை அம்மானே. அம்மானே. திருச்சி
திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல் சைவ நால்வர்களில் சுந்தரமூர்த்தி சுவாமிகள், அவரை பற்றி தான் பேசணும். சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இங்கே வேற ஒரு பொண்ணை திருமணம் செய்ய பார்க்குறாங்க. ஆனால் இறைவன் அங்கே ஏற்கனவே அவர் லவ் பண்ணிட்டார். 2 பேர்த்த கைலையில் கமலினி அணிந்திதைங்கிற 2 பொண்ணை லவ் பண்ணி சொல்லி விட்டு ஆசைப்பட்டார். அதனால் இப்போ சிவபெருமான் பூமிக்கு அனுப்பிச்சு நீங்கள் போய் அங்கே போயிடுறான்னு சொல்லி அனுப்புகிறார். அந்த 2 பெண்களையும் திரும்பவும் இங்கே பிறக்க வைக்கிறார். பறவை நாச்சியார் என்ற ஒரு பெரிய பாடகி, அவங்க கேரளாவிலேருந்து வந்த பெரிய பாடகி, மலைநாட்டு பாடகி, நாட்டிய பேரொளி. அவங்க திருவாரூரில் இருக்காங்க. 2வது கமலினி அப்படின்னு இங்கே சொல்கிறது. இங்கே பார்த்தீங்கன்னா சங்கிலி நாச்சியார்னு நம்ம திருவொற்றியூர் இருக்குது. திருவொற்றியூர் பாடல் பெற்ற தலம். அந்த இதில் இந்த அந்த அணிந்திதை இங்கே பிறக்கிறாங்க. இங்கே பிறந்து சங்கிலி நாச்சியாருங்கிற பேரில் வளர்ந்து வர்றாங்க. அவங்க கல்யாணமே பண்ணிக்கல. அங்கே உள்ள கன்னி மாடத்தை தங்கி சிவபெருமானுக்கு கைங்கரியங்கள் செஞ்சுட்டு வர்றாங்க. ஒரு நாள் தரிசனத்துக்கு இவர் சுந்தரமூர்த்தி போகும்போது அந்த பொண்ணை பார்த்தோன்னே ஆசை வந்துடுது. இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலான்னு சொல்லி மனசு வந்துடுது. பேச ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, பறவை ஆச்சியார்ட்ட 2வது கல்யாணம் திருட்டுத்தனமாக பண்ணிட்டு இருக்காரு, சொல்லாமல் கொள்ளாமல். அப்புறம் பார்த்த உடனே அவர் இந்த கல்யாணம் பண்ணிக்கிட்டு சொன்னோன்னே ஒரே ஒரு அந்த அம்மா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறா, ஒரே ஒரு இந்த ஊரை விட்டு நீ போகக்கூடாதுன்னு சொல்லி சத்தியம் வாங்குறாங்க. சத்தியம் வாங்கும்போது என்ன பண்ணுறாருன்னா, இவர் சிவபெருமான் ரொம்ப ஃப்ரெண்டு, எது வேணாலும் பண்ணிக்கலாங்கிற ஒரு பெரிய பவர் இருக்குது. உடனே கல்யாணம் பண்ணிக்கலாம் சரின்னு சொல்கிறாரு. நீ எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும்னு சொல்கிறாங்க இந்த பொண்ணு. எங்கள் சங்கிலி நாச்சியார், நீ சிவபெருமானுக்கு முன்னால் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்க, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிக்கணும்னு சொல்கிறார். சரின்னு சொல்கிறாரு. பண்ணிட்டு சிவபெருமான்கிட்ட போய் ஒரு புல் வைக்கிறார். சுவாமி, இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கும்போது உங்கள் பக்கத்தில் சத்தியம் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்கிறேன், எனக்காக கொஞ்சம் சத்தியம் பண்ணி கொடுக்குற சமயத்தில் மயில மரத்தில் ஒன்று இருக்குன்னு சுவாமியை சொல்கிறார் சிவபெருமான். பிறகு எவ்வளோலாம் மிஸ்யூஸ் பண்ணுறாரு பற்றியா சிவபெருமானை. அதை பண்ணிவிட்டு சரின்னு சொல்லி சிவபெருமான் சொல்லிடுறாரு. ஏன்னா ஃப்ரெண்டு கேட்குறான், மாட்டேன்னு சொல்லப்பட, சரிடா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்தது அந்த பொண்ணு கனவுல போய், ஏய் இவா சங்கிலி நாச்சியார் இவன் கேட்குறான், சுந்தரமூர்த்தி உன்னை ஏமாற்ற பார்க்குறான், நான் நீ சத்தியம் பண்ணி கொடுக்கும்போது கோயில் சன்னிதியில் வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் இருக்கா எனக்கு கேட்கும்போது அவன் சத்தியம் பண்ண வருவான், அப்போ இங்கே வேணாம் மயில மரத்தில் பண்ணி கொடுன்னு கேட்குறாரு. மயில மரத்தடிகளில் போய் பண்ணணும். அதே மாதிரி சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சுவாமி முன்னால் எஸ்கேப் ஆயிடலாம், கல்யாணம் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் இருந்துட்டு கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கல்யாணம் அவங்க ரெடியாக சத்தியம் பண்ண வராரு. அங்கே உள்ள திருவாரூர் மாதிரி இங்கே ஒரு தியாகேசர் இருக்கார். தியாகேச சன்னதியில் சத்தியம் பண்ணி போடும்போது அந்த பொண்ணு சொல்கிறா, கமல் இதில் அந்த பொண்ணு இங்கே வேணாம் மயில மரத்தில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னான். அப்போ தான் இவருக்கே திடுக்கிட்டு முடிச்சு பார்க்குறாரு. ஆஹா, இவங்க சிவபெருமான் பெரிய விளையாடல்காரர், இவர்கிட்ட ஒன்றும் ஏமாற்ற முடியாதுன்னு சொல்லி இப்போ அங்கே போய் சத்தியம் பண்ணி கொடுக்குறார். கொஞ்ச நாள் இருந்து அவர் திடீர்னு திருவாரூர் ஞாபகம் வந்த உடனே கொஞ்ச நாளைக்கு இங்கே அந்த குடும்பம்லாம் நடத்தி எடுத்து போர் அடிச்சு போய் திருவாரூர் போகணும்னு ஆசை வந்துடுது. தன்னறியாமல் எல்லையை தாண்டார். எல்லையை தாண்டும் 2 கண்ணும் போயிடுது. அவ்வளோ பெரிய சிவபெருமான் மிக சத்தியவான். யாருக்கும் ஃப்ரெண்டாக இருந்தாலும் நோ லா கெனாட் பி புரோக்கன். லா எல்லாத்துக்கும் தண்டனை உண்டு. அது ரொம்ப பெரிய அடியாறுகள், நான் சிவனுக்கு ரொம்ப கூடவே இருக்கேன், அணுக தொண்டன் ஃப்ரெண்டு இப்படிலாம் விரோத சொல்லிட்டு அவர்கிட்ட போய் பண்ண முடியாது. அவர் பெரிய கணக்குக்காரர், கரெக்டாக இருப்பார், கண்ணை பிடிங்கிறார். இப்போ நிறைய கதைகள் பேசினா 1 hour ஆக பாட்டுக்கு போயிடும். இதை தடுத்தாட்கொண்ட புராணத்தில் முதல் பாடல் சிவபெருமானே அடியெடுத்து கொடுத்த பாடல். பித்தா பிறை சூடி பெருமானே, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, பித்தா பிறை சூடி பெருமானே அருளாளா, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை, எத்தான் மரபாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை, தென்பால் வெண்ணை வைத்தாய் பெண்ணை, தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையில் கத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன்,
எனல் ராமே ஏவத்தா உனக்கு ஆளாய் நீ அல்லேன் எனல் ஆமே. காரூர் பூணல் எய்தி கரை கள்ளி தீரை காரூர் பூணல் எய்தி கரை கள்ளி தீரை கையாள் பாரூர் புகழ் பாரூர் புகழ் எய்தி தீகள் பாரூர் புகழ் எய்தி தீகள் பன்மாமணி உந்தி சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்டுறையுள் சீரூர் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருள் துறையுள் ஆரூரன் எம்பெருமாள்காள் ஆரூரன் எம்பெருமாள்காள் அல்லேன் எனல் லாமே ஆரூரன் எம் பெருமாள்காள் அல்லேன் எனல் லாமே. திருச்சிற்றம்பலம். அடுத்த பாடல் திருஞான சம்பந்த மூர்த்திகள் ஒரு 16 வயசு வந்துருச்சு. அவர் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேன்றாரு. கல்யாணம் பண்ண எனக்கு பிடிக்கல, உலகத்தில் பல துன்பங்கள் வரும், கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு அம்மா அப்பா வேண்டுறாங்க. பல தடவை கேட்டு பார்க்குற முடியாதுன்றாரு. திரும்ப திரும்ப கேட்கும்போது நீ மிகப்பெரிய ஞானத்தில் சிறந்தவன், உனக்கு எல்லாமே தெரியும், எல்லாமே பண்ணோம். இந்த உலகத்தில் ஒரு மனிதன் பிறந்தால் ஆணோ பெண்ணோ திருமணமாகி அந்த இல்லற வாழ்வை அடைந்துதான் வானுலகம் செல்ல வேண்டும், இதுதான் நியதி, நீ மட்டும் இதுக்கு விதிவிலக்காக இருக்காத அப்படின்னு சொல்லும்போது அம்மா அப்பாவுக்காக வேண்டுறார். அம்மா அப்பாவுக்காக வேண்டும்போது வேண்டதுக்கப்புறம் அது ஒத்துக்கிறார். அந்த சமயத்தில் பாடின பாடல் நல்லூர் பெருமணம் அப்படிங்கிற ஒரு ஊர். இது இப்போ ஆச்சால்புரம்னு அது பேர், சீர்காழி பக்கத்தில் இருக்குது. ஒவ்வொரு 40 வயசு தாண்டினவங்க எல்லாமே அந்த கோயிலில் போய் தரிசனம் பண்ணணும், இறைவனுடைய அனுகிரகம் பெறணும். ஆச்சால்புரத்தில் 40 வயசுக்கு மேலே யாரெல்லாம் இருக்காலும் அங்கெல்லாம் போய் இறைவனை வேண்டி கடைசி காலங்களில் பிரச்சனை இல்லாமல் வேணும்னு கேட்டு பண்ணணும். சைவ கௌமார அன்பர்கள். பண் அந்தாளிக்குறிச்சி. கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் கல்லூர் பெருமணம் வேண்டா கழுமலம் பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தீல பல்லூர் பெருமணம் பாட்டு மெய்யாய் தீல சொல்லூர் பெருமணம் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் சொல்லூர் பெருமணம் சூடலரே தொண்டர் நல்லூர் பெருமணம் மேயன
நல்லூர் பெருமணம் மேயனம்பானே நறும்பொழில் காளிகுள் ஞான சம்பந்தன் நறும்பொழில் காளியுள் ஞான சம்பந்தன் பெரும்பத நல்லூர் பெருமணத்தானை பெரும்பத நல்லூர் பெருமணத்தானை உறும்பொருளாள் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு உறும்பொருளாள் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கு அரும்பழி பாவம் அவலம் இலரே உறும்பொருளாள் சொன்ன உன் தமிழ் வல்லார்க்கே அரும்பழி பாவம் அவலம் இலரே. திருச்சிற்றம்பலம். திரு ஐயாறு பதியில் செம்பன் சோதீஸ்வரன் இணைந்து நேகராக குறிஞ்சியில் பண்ணில் பாடிய பணுவல். புலனைந்தும் போரி கலங்கி நெறிமயங்கி அறிவலிந்திட்டு புலனைந்தும் போரி கலங்கி நெறிமயங்கி அறிவலிந்திட்டு ஐமேல் உந்தி அலமந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வான் அமரும் கோயில் வலம் வந்த மடவார்கள் நடமாட வலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மலையென்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே. அன்னமலி பொழில் சூப்புடை சூழ ஐயாற்றம் பெருமானை அந்தன் காளி மன்னிய சீர் மறைநாவன் வளர் ஞான சம்பந்தன் மறுவு பாடல் இன்னிசையால் இவை பத்தும் இசையும் காள் இன்னிசையால் இவை பத்தும் இசையும் காள் இசனடி ஏத்துவார்கள் தன்னிசையோடு அமரர் உலகில் தவநெறி சென்று எய்துவர் தாளாதன்றே. திருச்சிற்றம்பலம். இடரினும் தலைனும் பதிகம் வந்து நம்ம திருவாவடுதுறைன்னு ஊர் இருக்கு. நம்ம கும்பகோணத்துக்கு கிழக்க ஒரு 8 கிலோமீட்டர் திருவாவடுதுறை. அங்கே வந்து சம்பந்தர் வந்து அங்கே தங்கியிருக்கார். பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு அடியாறு கூட்டத்தோடு உட்காந்துருக்கார். அவங்க அப்பா ரொம்ப வயசு 70 வயசு. அவருக்கு தினம் வந்து பூஜை பண்ணுறதுக்கு காசில் ஒரே பையன். காசு இல்லைன்னா பையனை தேடி வர்றாரு. பையனை தேடி வரும்போது அவங்க அப்பா பார்த்து பல மாதம் பல வருஷம் ஆச்சு பையனை பிரிஞ்சு. இந்த பார்க்கும்போது வர்றாரு. ஓடி போய் பார்க்குறப்பா எப்படி இருக்கீங்கன்னு. சின்ன குழந்தை, இப்போ 4 வயசு 5 வயசு இருக்கும். போய் பார்க்கும்போது எப்பா என்னப்பா வந்துருங்க, உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு போகலான்னு வந்துருக்கேன்ப்பா. எனக்கு வந்து தினம் வந்து வீட்டில் வைதிகம் பண்ணுறது காசு பொருள் வாங்க காசு இல்லைன்றாரு. அவர் நினச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியல. என்னடா நம்மளே சன்னியாசியாக இருக்கோம், ஊருவா சுற்றிக்கிட்டு இருக்கோம், நம்ம ஏது சம்பளம், அப்பா வந்து காசு கேட்குறாரே அப்படின்னு சொன்ன உடனே சிவபெருமான்கிட்ட போய் நின்று எங்கள் அப்பா வந்துருக்காரு, நான் ஒன்றே நினச்சி பாடிக்கிட்டு இருக்கேன், எனக்கு காசு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்ன உடனே
சிவபெருமான் இந்த பதிகத்தை பாடுறார். இந்த பதிகத்தை பாடின உடனே ஒரு பெரிய ஒரு பூதத்திட்ட ஒரு 1000 பொற்கிளிகள்னா பொண்ணு, 1000 பொண்ணு ஒரு மூட்டை கட்டி பூதத்தில் கொடுத்து அந்த பலிபீடத்தில் வைக்க சொல்றார். சிவபெருமான் வச்சுறாரு, சம்பந்தர் எடுத்து அப்பாரை கொடுத்துட்றாரு, எல்லாமே கொடுத்துட்றாரு, எடுத்துட்டு போங்கன்ட்டு. அவ்வளோ விலை உயர்ந்த பதிகம். யாருக்கெல்லாம் பணம் தட்டுப்பாடோ கஷ்டமோ இந்த பதிகத்தை பண்ண கொஞ்சமாவது வரும். காந்தார பஞ்சமம். காந்தார பஞ்சம்னா நீங்க அந்த கோயிலுக்கு போனீங்கன்னா சுவாமி மாசிலாமணீஸ்வரர் வந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருப்பார் சந்நிதி. இங்கே இருந்து பார்க்கணும். இப்போ சும்மா கூப்பிடணும்னா சித்தாராமன் மாமான்னா இங்கே பக்கத்தில் கூப்பிடலாம். ரொம்ப தூரத்தில் இருந்தா சித்தாராமன் மாமா அப்படின்னு ரொம்ப தூரமாக கூப்பிடணும். அந்த மாதிரி சுவாமியை அங்கேருந்து கூப்பிடுறாராம் பாட்டு. அதனால காந்தார பஞ்சமம். இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும், இடரினும் தளரினும் எனதுரு நோய் தொடரினும் குணகளல் தொழுதலுவேன். கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை, கடல் தனில் அமுதோடு கலந்த நஞ்சை மிடரினில் அடக்கிய வேதியனே. இதுவோ எமை ஆளுமாறு ஈவதொன்றமக்கில்லையே, அதுவோ உனதின் அருள் ஆவடு துறை அரணே. அலை புனல்லாவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை. அலை புனல்லாவடு துறை அமர்ந்த இலை நுனை வேற்படை எம் இறையை. நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன நலமிகு ஞான சம்பந்தன் சொன்ன விலையுடை அருந்தமிழ் மாலை வல்லார். வினையாயின நீங்கி போய் விண்ணவர் வியன் உலகம் நிலையாக முன் ஏறுவர் நிலமிசை நிலையிலரே. திருச்சிற்றம்பலம். நாவுக்கர் சுவாமிகள், திருநாவுக்கர் சுவாமிகள் 81 வயதில் இறைவனை அடைந்தவர். மிக நீண்ட காலம், வயோதிக காலத்தை இறைவன் அருளால் பெற்றவர். அந்த சாயலில் மாமா இருக்கார். 81 வயசுல வீட்டு வேலை எல்லாத்தையும் கூட்டி பெருகிறது, இங்கெங்கெல்லாம் பண்ணுறது, மாமிக்கு எல்லா வேலையும் உட்கார வச்சு பண்ணிட்டு இருக்கார். அது மாமி அடிக்கடி சொல்லுவாள், திருநாவுக்கரசு மாதிரியே பண்ணிட்டு இருக்கார் வேலையெல்லாம் அப்படின்றார். திருநாவுக்கரசு சுவாமிகள் வந்து கடைசியில் திருப்புகலூர்னு ஒரு ஊர் இருக்குது, திருவாரூர் பக்கத்தில். திருப்புகலூர் மிகப்பெரிய பாழ்பற்ற ஸ்தலம். அந்த தளத்தில் போய் 81 வயசில் இறைவனை பற்றி பாடும்போது எனக்கு சாகும்போது வேற என்ன வராது, என்னமே வரணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு இந்த பாடுறார். கடைசியாக அந்த பாடி முடியும் போது அவர் கண்ணை மூடிக்கொள்கிறார், இறைவன் ஆட்கொள்கிறார். அந்த பாடல் ரொம்ப எல்லாருமே படிக்க வேண்டியது, தெரிஞ்சிக்க வேண்டியது. திருத்தாண்டகம். எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ, எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே. எண்ணுகேன் என் சொல்லி எண்ணுகேனோ எம்பெருமான் திருவடியே. எண்ணினல்லால் கண்ணிலேன் மற்றோர் கலை கண் இல்லேன். கண்ணிலேன் மற்றோர் கலை கண் இல்லேன். கலலடியே கைதொழுது காணினல்லால். ஒன்னுடே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். ஒன்னுளே 9 வாசல் வைத்தாய் ஒக்க அடைக்கும் போது உணரமாட்டேன். புண்ணியா உன்னடிக்கே போதுகின்றேன். புண்ணியா உன் அடிக்கே போதுகின்றேன். பூம்புகழூர்
மேவிய புண்ணியனே. ஒருவனையும் அல்லாது உணராது உள்ளம் உணர்ச்சி தடுமாற்றத்து உள்ளே நின்ற இருவரையும் மூவரையும் 5 senses, இருவரையும் 5 senses, இருவரையும் மூவரையும் என்மேல் ஏவி இல்லாத தரவறுத்தாய்க்கில்லேன் ஏல கருவறை கீழ் காணல் இலங்கை வேந்தன் கடுந்தேர் மீது ஓடாமை காலாச்சற்ற பொறுவரையாய் கடுந்தேர் மீது ஓடாமை காலாச்சற்ற பொறுவரையாய் உன்னடிக்கே போதுகின்றேன் பூம்புகழூர் மேவிய புண்ணியனே புண்ணியனே. திருச்சிற்றம்பலம். காந்தார பஞ்சமம். சடையுடையானும் நெய்யாடலானும் சரிகோவன உடையுடையானும் உமையார்ந்த ஒன்கண் உமை கேள்வனும் கடையுடை நன்மாடம் ஓங்கும் கடவுர் தனுள் விடையுடை அண்ணலும் வீரட்டானத்து அரண் அல்லனே வெந்த வெண்ணீரணி வீரட்டானத்துரை வேந்தனை அந்தனர் தங்கள் கடவுருளானை அணி காளியான் சந்தமெல்லாம் அடி சாத்த வல்லமறை ஞான சம்பந்தன செந்தமிழ் பாடியாட கெடும் பாவமே. கொல்லிப்பன். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவில்லை கண்ணில் நல்ல அக்துரு கலுமல வளநகர் பெண்ணில் நல்லாளோடும் பெருந்தகை இருந்ததே கருந்தடம் தேன் மல்கு கழுமல வளநகர் பெருந்தடம் கொங்கையோடிருந்த எம்பிரான் தன்னை அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் அருந்தமிழ் ஞான சம்பந்தன செந்தமிழ் விரும்புவாரவர்கள் போய் விண்ணுலகு ஆழ்வரே யானேதும் பிறப்பஞ்சேன் இறப்பதனுக்கு என் கடவேன் வானேயும் பெரில் வேண்டேன் மண்ணால் வான் மதித்தும் இரேன் தேனேயும் மலர் கொன்றை சிவனேயம் பெருமான் தேனேயும் மலர் கொன்றை சிவனே எம் பெருமான் எம்மானே உன்னருள் பெருநாள் என்றே வருந்துவனே வேண்டத்தக்கது அறிவோய் நீ வேண்ட முழுதும் தருவோய் நீ வேண்டும் அயர்மார்க்கு அறியோய் நீ வேண்டி என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் யானும் அதுவே வேண்டி நல்லாள் வேண்டும் பரிசு ஒன்று உண்டு என்னில் அதுவும் உந்தன் விருப்பன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர்ச்சிலம்படி வாழ்த்தி வணங்குவான் என்றும் இன்பம் பெருகும்
இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியாரவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகலாம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கரந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே மாத்தவளே உன்னை அன்றி மற்றுவோ தெய்வம் வந்திப்பதே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் அணியாய் ஒளியாய் உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் அணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் குரு அருள்வாய் குகனே அருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வான்முகில் வளாது பெய்க மடிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைபிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் திருச்சிற்றம்பலம்.